வணக்கம். ஆ, வணக்கம்ங்க. இரவு என்ன நல்ல தூக்கம் வந்துச்சா? ஆ, நல்லா தூக்கம் வந்துச்சுங்க. 4:30 மணிக்கு வந்து போட்டேன். கிடைக்கல. ஆ. 4:30 மணிக்கு சனிக்கிழமை இது. அப்புறம் ம். 4:30 மணிக்கு 5, 10 வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன் மறந்துட்டேன். அப்புறம் அது எப்பயுமே போட்டு வச்சிருப்பேன். அப்புறம் 6 மணி 6:05க்கு போட்டேன். யாரும் வரல. அப்புறம் நானே பேசி அனுப்பிச்சிட்டேன். 6:05க்கு போட்டேன். 4:30க்கு நீங்க ம். போட்டிருப்பீங்க. நான் 5:10க்கு தான் அது ஓப்பன் மறந்துட்டு அப்படியே படிச்சுட்டு நான் நேரத்துல இருந்து படிச்சுட்டு தான் மறந்துட்டேன் நானு. ஆஹா. அப்புறம் சரி 6:05க்கு போட்டு பார்த்தா யாரும் வரல. 6:05 6:10 ஆ. வரைக்கும் போட்டு பார்த்தா யாரும் வரல. அப்புறம் இப்ப நான் பொண்ணுகிட்ட பேசுறதுக்காக போட்டேன். அப்புறம் யாரு அவங்க அப்புறம் அனுப்பிச்சிருக்கேன். ம். அந்த நகல் அனுப்பிச்சிருக்கேன் நாளைக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை வாங்கி வச்சு படிச்சுக்க நல்லா படிச்சுப்பாரு. ஆ? சரிங்க. அவ்வளவுதான் வேற ஒன்றும் தேவையில்லை. அப்புறம் 2 கையெழுத்து வாங்க வேண்டியதுதான். பிசிக்ஸ்ல 2 கையெழுத்து வாங்க. பயோ பிசிக்ஸ் ஒன்று சேர்த்திருக்கோம். ரொம்ப அருமையான கட்டுரை அது. பயோ பிசிக்ஸ். அதே ஒரு மருத்துவர்கிட்ட வாங்கலாம். மெடிக்கல் மருத்துவர் இருக்கார் இல்லையா? அப்புறம் அது ராஜாஜி எதாவது ட்ரை பண்ணு. ராஜாஜி மருத்துவர்கிட்ட யார்கிட்ட போய் கேடு. ஆனா காமிச்சா புரிஞ்சுக்குவாங்க. இது ரொம்ப பெரிய ஆனா ஒரு பெரிய வாய்ப்பு. அது உங்க கல்லூரில இருந்து நீ அனுப்புறது பெரிய வாய்ப்பு. ஒரு சலசலப்பு உண்டாகும். என்னது? நீங்க கல்லூரில இருந்து நீ அனுப்புறனால ஒரு சலசலப்பை உண்டாக்கும். என்னது? சலசலப்பை உண்டாக்கும். கேட்பாங்களா எல்லாரும்? அதுதான். நீ உன்னோட பேர் எங்க போகுதுன்னா ரெஜிஸ்டர்ல போகுது. எங்க? ஸ்வீடனுக்கு போகுது. அதான் விஷயமே. அது புரியுதா உனக்கு? புரியலையே. ஆ, அதுல அதுல பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடியோ அல்லது அசோசியேட் ப்ரொஃபஸர் யார் வேணா கையெழுத்து போடலாம். மொத்தத்துல ஹெச்ஓடி இருக்கணும். கையெழுத்து போட்டு சீல் வச்சு அதே மாதிரி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சிம்பிள். என்னது? அவ்வளவுதான். அதுல ஒரு பக்கம் ஹெச்ஓடி ரெஃபரன்ஸ் கிடையாது, பரிந்துரை கிடையாது. ஒரு பக்கம் தான் அதுல ஒண்ணும் இருக்காது. சும்மா 4 பாயிண்ட் இருக்கு, அவ்வளவுதான். உன்னைய பத்தி சொல்லிடுவேன். உன்னையும் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி 30 20 பக்கம் ஆவணம். அந்த ஆவணத்தை ஒரு தடவை படிக்க இந்திரா அம்மையார் படிக்க சொல்லு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி மேடத்தை படிக்க சொல்லு. இல்லை அவங்க படிச்சு பார்த்துருவாங்க. என்னது? எதுக்கு என்னன்னு கேட்பாங்க. இல்லை எதுக்கு என்னன்னு கேட்பாங்க. கேட்பாங்க எல்லாம். கொடுத்தா அனுப்பியாச்சு. அங்க இருந்தா அவங்க அங்க ஹெச்ஓடி படிச்சு பார்க்கறதுக்கு அனுப்பியாச்சு அங்க. அதெல்லாம் ம். அவங்க முயற்சி பண்ண வேண்டியதுதான். உங்கள்கிட்ட கருத்து சொல்லுங்க ஐயன். அவ்வளவுதான். சரிங்கய்யா, அது எனக்கு கைக்கு கிடைக்குங்கய்யா. முதல்ல நான் படிச்சு பாக்குறேங்க. அதுக்கப்புறம் நான் போய் பாக்குறேங்க. ஆமா, இதுல ஒரு 20 பக்கம், அதுல ஒரு 20 பக்கம். பரிந்துரை கடிதம் 2 பக்கம், அவ்வளவுதான். அதை அப்படியே பார்த்துட்டு பொறுமையான இன்னைக்கு கூட அஹ், அஹ், அந்த இதெல்லாம் அந்த அஹ், அஹ், வேதியியல்ல மட்டும் 5 தத்துவம் இருக்குது. வேதியியல்ல மட்டும் 5 இருக்குல்ல. அதிகம் வேதியியல் தான் இருக்குல்ல. அதிகமே வேதியியல் தான். ஆமா, அது இப்ப நம்ம அஹ், 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 இந்த 3ML வச்சு ஒரு 10 டியூப் செஞ்சோம்ல, அது ஒரு விளக்கம். அப்புறம் ஐசில பண்ணது ஒரு விளக்கம். அப்புறம் வெப்பப்படுத்தி ஒரே இடத்துல வெப்பப்படுத்தி மின்சாரத்தை பிரச்சனை இல்லையா, ஹைட்ரஜன் அதிகமா பண்றது, அது ஒரு வெப்பம். அப்புறம் அந்த 8 மெட்டல் ஆக்சைடு நம்ம செஞ்சு பார்க்காது, அது ஒண்ணு. எல்லாம் சேர்த்து 5 குறிப்பா எழுதியிருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அதையே. நல்லா கெமிஸ்ட்ரியில் மட்டும் 5 தியரி, கெமிஸ்ட்ரியில மட்டும் 5 தியரி, அல்ல ஒரு தியரி தான் சொல்லுவாங்க. நம்ம 5மே கண்டுபிடி. இந்த மெட்டல் ஆக்சைடை தவிர 4 நம்ம கண்டுபிடிச்சது. மெட்டல் ஆக்சைடு தவிர 4மே நம்ம என்ன பண்ணோம்? கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணியாச்சு. ப்ரூவ் பண்ணி அப்புறம் வீடியோ 200 வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கடைசி பக்கத்தில் எல்லாமே எல்லாம் என்ன பண்ண லிங்க் கொடுத்துட்டேன். கியூஆர் கோடு கொடுத்துட்டேன். கொடுத்து. எல்லாத்துக்கும் கியூஆர் கோடு கொடுத்துட்டேன். அதே மாதிரி மருத்துவத்துக்கும் கியூஆர் கோடு கொடுத்துருக்கேன். அப்புறம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிக்கு 4 கெமிஸ்ட்ரிக்கு அத்தனை கியூஆர் கோடு கொடுத்தாச்சு. கடைசி பக்கத்தில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஆனால் ஸ்கொயராக மாத்தல. இந்த லிங்க் இருக்கு, அவன் பார்த்தானா எல்லா வீடியோ ஓடும். எல்லாம் நாம பேசுறது. அதே மாதிரி மெடிக்கல் நாம பேசுறதெல்லாம் கொடுத்தாச்சு. ரொம்ப முக்கியம். நீ இப்போ மாதிரி அவசரப்பட்டு நீ கூட என்ன பண்ணல, நம்ம இதை எடுத்து நீ கியூஆர் கோடு பண்ணலாம். அது உனக்கு டாக்குமெண்ட். இப்போ நம்ம
நீர் மருத்துவம் உனக்கு பெரிய டாக்குமெண்ட். நீர் மருத்துவங்கிறது பெரிய டாக்குமெண்ட். 500 வீடியோ, 5000 வீடியோ இருக்கு. 5000 வீடியோ இருக்கு. நீ ஆமா, நம்மளது மட்டும் பேசுறது 5000 வீடியோ இருக்குதுங்க ஐயா. ஆஹா, 5000 வீடியோ இருக்கு. எத்தனை? 5000. சும்மா இல்ல, 5000 வீடியோ இருக்கு. இந்த லிங்க் அப்படியே நோபல் பிரைஸுக்கு அனுப்புறோம். ஆ, அவன் படிச்சு பார்க்கறான், படிக்கல, அதெல்லாம் வேற. என்னது அவனுக்கு. ஆனா இங்க மென்ஷன் பண்ணியாச்சு. சும்மா ஒரு 10 லைன்ல இந்த எவல்யூஷன், இது எவல்யூஷன் எப்படி மாறுது அப்படின்னு ஒரு பேப்பர்ல ஒரு பக்கத்துல, ஒரே பக்கத்துல. அதுக்கு ஆதாரம் வந்து 5000 வீடியோ. ம், இங்கிலீஷ்ல ஒரு 4 வரி, இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது. அப்ப அது இவங்க பண்றாங்க, அது அவங்க டாக்குமெண்ட் பண்றாங்க. அவங்க அவங்க வேலை, இனி அவங்க வேலை இதுதான், உலகத்துக்கு கொண்டு போற வேலை அதுதான். இப்ப அவங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுக்கிறதுனால இன்னொன்னு வருது, பயோ பிசிக்ஸ் ஒண்ணு வருது. பயோ பிசிக்ஸ் வந்து மெடிக்கலை விட பவர் ஆனது. ஆ, பயோ பிசிக்ஸ் என்னது? பயோ. பயோ கெமிஸ்ட்ரிங்கிற மாதிரி இது பயோ பிசிக்ஸ். இதை நான் புதுசா கொண்டு வர்றேன். ம், இது பிசிக்ஸ் தெரிஞ்சாதான் மெடிக்கலுக்கே போக முடியும். பிசிக்ஸ் தெரிஞ்சாதான் ம். மெடிக்கலுக்கே போகும். இப்ப நான் என்ன பண்றேன் தெரியுமா? இந்த பயோ பிசிக்ஸ் பயன்படுத்தி வெங்கடாசலத்துக்கும் சண்முகத்துக்கும் பயிற்சி கொடுக்குறேன். ஆ, மருந்தே இல்லாம நோய் குணமாக்குறது, மருந்தே இல்லாம நோயை குணமாக்க. இப்ப அவங்க அதை தான் பண்றாங்க, அதை அவங்க தான் பண்றாங்க. இதை பத்தி சொல்லுங்கண்ணே. இப்ப நீ பண்ற ஆர்ட் ஆஃப் லிவிங் மெத்தட் ஃபுட் பண்ணிருக்கீ இல்லையா, அந்த ஒரு பக்கத்துல நல்ல 2-3 பாயிண்ட் போட்டு அந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நீ போலாம். ஐயா, இது வந்து OIAASC அப்படின்னு ஒரு கோர்ஸ் நடக்குது தமிழ்நாடு முழுக்க. இது வந்து ஆஸ்ட்ரானமி சம்பந்தமா, வானியற்பியல் சம்பந்தமா நடக்குங்க. அதுல வந்து நம்ம உணவில்லாமல் வாழும் இந்த கலைய விண்வெளி வீரருக்கு பயிற்சி கொடுத்து உணவு கட்டுப்பாடு பண்ணி, அதாவது ரொம்ப தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு பயணம், நிலாவுக்கு இந்த மாதிரி செவ்வாய்க்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க, அடுத்து விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலேயே ரொம்ப நாள் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து உணவு எடுத்துட்டு போறது வந்து அதிக செலவாகும், ரொம்ப எடை அதிகமா எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு பதிலா நம்ம உணவு கட்டுப்பாடோட இருக்கும் போதே அந்த செலவும் கம்மியாகும், அதுக்கு பதிலா நிறைய வீரர்கள் அனுப்ப முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் பாயிண்டோட இத சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. எப்படி ஆதாரத்தை என்னென்ன ஆதாரம் காட்டுறேன்? அதுக்கு ஆதாரம் என்ன காட்டுறேன்? வெங்கடேசன் என்னென்ன ஆதாரம் காட்டுறேன்? ரெஃபரன்ஸ் அப்படின்றது வந்து நாம எதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவில்லாமல் வாழும் பிள்ளை வெங்கடேசனா, அது ஒண்ணு. உணவில்லாமல் வாழும் பிள்ளை அந்த புத்தகமும், அதுக்கப்புறம் அருணாளுடைய புத்தகம் வந்து எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஆதார்னு சொல்லும் போது நாசால வந்து 2 ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஒண்ணு வந்து ஹீராரத்ன மாணிக்கம் அந்த ஸ்டடியும், இன்னொன்னு வந்து கலோரி வேல்யூவை நம்ம கம்மி பண்ணும்போது எந்த மாதிரியான உடம்புல சேஞ்ச் ஆகுது அப்படின்னு விண்வெளி வீரர்களுக்கே அதை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுல ரிசல்ட்டும் எடுத்திருக்காங்க. அது வந்து அதிகமா சாப்பிடாட்டியும் அவங்களுக்கு வந்து நல்ல செல் வந்து உற்பத்தி ஆகுது, நல்ல எனர்ஜி கிடைக்குதுன்னு ரிசல்ட்டே வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம யுஎஸ்ஏல இன்னொரு ஆராய்ச்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஏஜிங் சம்பந்தமா பண்ணிருக்காங்க. வயது முதிர்மை சம்பந்தமா பண்ணும் பொழுது அவங்க குறைவான இன்டேக் எடுக்கும் போதே வந்து புதிய செல் உருவாகுது அப்படின்னு அவங்களும் இத வந்து நிரூபிச்சிருக்காங்க. இது வந்து 3 முக்கிய, இது வந்து சர்வதேச லெவல்ல முக்கியமான ஒரு நிறுவனம் வந்து இத பண்ணிருக்கிறதுனால இது மிகப்பெரிய ஒரு கூடுதல் ஆதாரமா நாம வந்து எடுத்துக்கிறோம். இப்ப நாம வந்து அடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி நாம சயின்டிபிக்கலா இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணும்போது நம்மளும் வந்து ஒரு ஆதாரமா வேற யாராவது எடுத்துப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஆதாரம் தேடுறோம், அடுத்து நம்மள ஆதாரமா எடுத்துப்பாங்க. எங்க எது வரைக்கும் போகுது பாருங்க, உலகம் பூரா இது போகுது, உலகம் பூரா போகுது. அதுக்கு ஆதாரம் இதுதான். இப்ப நாம இருக்கிற ஒரே ப்ரூஃப் இது மட்டும்தான். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா குருட்டடியா பண்ணுவாங்க. மற்றதெல்லாம் நாசா விஞ்ஞானி பண்றதுல குருட்டடியா பண்றது, எந்த ஆதாரம் மேலும் சும்மா செக் பண்றது. புரியுதா? இது படிப்படியா செய்யறது. இது எப்படி
படிப்படியா செய்யறது. நமக்கு ஆதாரம் இலக்கியம், சங்க இலக்கியம், திருக்குறள், ம். அப்புறம் திருமந்திரம், பதஞ்சலி யோக சூத்திரம், பதஞ்சலி யோக சூத்திரம், திருமூலர் யோக திருமூலர். சூத்திரம். இது அடிப்படை. திருமூலர், ம். பதஞ்சலி. திருமூலர் ஃபர்ஸ்ட். திருமூலர் ஃபர்ஸ்ட், அப்புறம் பதஞ்சலி. இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் இவர் பண்ணாரு. அப்புறம் ஜெர்மன் டாக்டர் ஜெர்மன் டாக்டர் திருக்குறள், திருமந்திரம். இந்த 3 தான் அடிப்படை. நீ கரெக்டா புரிஞ்சு, அவர் புரியும், சண்முகம் புரிஞ்சுட்டாரு. ஓ, அப்ப புரிய. இது இங்க பண்ணியிருக்கான். இப்ப இதுக்கு எல்லாமே உள்ள இதுக்கு எல்லாமே இந்த பரிணாமத்துல மறைஞ்சிருக்குது. அவன் தனித்தனியா செய்யறான். நம்ம ஏற்கனவே பழைய நம்மளது பாத்தீங்கன்னா 5000 வரலாறு இருக்கு. நமக்கு 10,000 வரலாறு. 5000 வரலாறு இருக்குது. ஆனா வெள்ளைக்காரனுக்கு இது தெரியாது. வெள்ளைக்காரனுக்கு இது தெரியாது. நமக்கு இது பழசு, அவனுக்கு தான் புதுசு. ஆமாங்க. நம்ம பழசா இருக்கிற எளிமையா செய்யறான். இது யாருக்கு வேணும் பயிற்சி கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் பயிற்சி கொடுக்கலாம். ஆனா அவன் நினைச்சாலும் பண்ண முடியாது. ஏன்னா அங்க எவிடன்ஸ் இல்ல, சான்று கிடையாது. குருட்டடியா மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சு பண்ணிருக்கான். குறைச்சு பார்த்து எலிகளுக்கு ஆராய்ச்சி பண்ற மாதிரி மனுஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி பார்த்திருக்கான். அவனுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது, எந்த ஆதாரம் கிடையாது. எனக்கு அதாவது யோக ஆதாரங்கள் அப்படி கிடையாது. யோகம்னா இந்தியா தான். யோகம்னா இந்தியா தான். இப்ப புரியுதா? ஆமாங்க. நம்மள அடிச்சுக்கிற யாரும் கிடையாது. அதனால என் பொண்ணு கரெக்டா தான். என் பொண்ணு இப்ப இல்ல, இப்ப ஒரு 15 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கேன். இத பண்ணு, இத பண்ணு, இத. ஏன்னா எனக்கு இந்த கண்டுபிடிப்பு வர்றதுக்கு முன்னாடி இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க உறுதியா, அதனால அவங்க உறுதியா அவங்க செய்யறாங்க. உறுதியா அதுக்கான வேலையில இறங்கிட்டாங்க. இப்ப நாம என்ன, இவங்களுக்கு நாம் உதவி செய்யறோம். இவங்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த கடை வளருவதற்கு உலகத்துக்கு நாம் உதவி. இவங்களுக்கு நாம் என்ன பண்ணோம்னா, இவங்க நான் சொல்லாமே அவங்க இப்ப நான் சொல்லி புரிஞ்சுட்டு இப்ப அவங்க என்ன அதுக்கான ஆதாரத்தை திரட்டி வச்சு இது நாளைக்கு பேச போறாங்க. இந்த புத்தகத்தை எங்களுக்கு இருக்கிற புத்தகம் இப்ப என்னைய நான் சாட்சி, அவங்களுக்கு நம்ம 1000 பேர் 2000 பேர் சாட்சி, 1000 பேர் 2000 பேர் சாட்சி, நான் சாட்சி, இந்த புத்தகம் சாட்சி, வீடியோ சாட்சி, ஐயா இதெல்லாம் சாட்சி. அப்ப நாளைக்கு எதிர்காலத்துல பயிற்சி வேணும்னா என் பொண்ணு கிட்ட தான் வந்தாகணும். எல்லாருமே என் பொண்ணு கிட்ட தான் வந்தாகணும். நாளைக்கு இதுல ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி வாங்கிட்டாங்கன்னா, இவங்க டாக்டர் ஆயிட்டாங்கன்னா, டாக்டரேட். அந்த டாக்டரேட்டுங்கிறது வேற, ஊசி போட டாக்டர் இல்ல, ஆராய்ச்சியாளருக்கு பேரு டாக்டர்னு பேரு. என்னது? ஆராய்ச்சியாளருக்கு பேரு டாக்டர். ஆமா, உண்மையாலுமே ஆராய்ச்சியாளருக்கு தான் டாக்டர்னு பட்டம். ஊசி போடுறவனுக்கு ஊசி போடுக்கு மெடிசினிஸ்ட். நான் எப்படி பார்த்தா டாக்டர் பட்டமே அவனுக்கு கொடுக்க கூடாது. வெள்ளைக்காரன் தப்பு பண்ணிட்டான். வெள்ளைக்காரன் தப்பு பண்ணிட்டான். டாக்டர்னாவே ஆராய்ச்சியாளர். அப்துல் கலாம், டாக்டர் அப்துல் கலாம் சொல்றான். அவருக்கு ஊசி போடுறவரா இல்ல, டாக்டர்னாவே ஆராய்ச்சியாளர்னு அர்த்தம். டாக்டர்னாலவே ஆராய்ச்சியாளர். அதுக்கு பேரு தமிழ்ல தக்கார்னு பேரு. தக்கார்னா அது தகுதி உள்ளவன் அர்த்தம். தக்கார் கோயில்ல மத்திய தக்காருன்னு சொல்லுவாங்க. கோயில்ல பார்த்தா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, எங்க ஊரு கோயில்ல பார்த்தீங்கன்னா தக்காருன்னு சொல்லுவாங்க. பழங்காலத்துல அந்த ட்ரஸ்டின்னு சொல்றோம் இல்லையா, ட்ரஸ்டி, கோயில் டெம்பிள் ட்ரஸ்டின்னு சொல்றோம் இல்லையா, தமிழ்ல அதுக்கு பேரு தக்கார்னு பேரு. தக்கார்னா தகுதி உடவுன்னு அர்த்தம். என்னது? தக்கார்னா தகுதி உடவுன்னு அர்த்தம். அந்த தக்கார் தான் டொக்காரா மாறிடுச்சு. டொக்காரா மாதிரி டாக்டரா மாறிடுது. தக்கார் டொக்கார் டாக்டர். என்னது? தக்கார் டொக்கார் டாக்டர். அந்த வெள்ளைக்காரனுக்கு அப்படி பேர் மாறுறப்ப டாக்டர்னா மாறிடுது. டாக்டர்னா தகுதி உள்ளவன் அர்த்தம். டாக்டர்னா தகுதி உள்ளவன் அர்த்தம். இப்ப இந்த டாக்டர் இருக்கான் பாத்தீங்களா, இந்த டாக்டர் தகுதியே இல்லாதவன். எந்த நோயும் தீர்க்க முடியாது. எந்த நோயும் தீர்க்க முடியாது. இப்ப நீங்க உங்களோட நோய் தீர்ந்துட்டு வருதே இல்லையா? அப்ப நான் டாக்டரே இல்லையா? என்ன டாக்டர்? ஊசி போடாத தகுதி உள்ள டாக்டர் அர்த்தம். ஊசி மருந்து மாத்திரை கொடுக்காத, ஊசி கொடுக்கறது இல்ல, மாத்திரை இருக்கிறது இல்ல, மருந்து கொடுக்கறது இல்ல, ஒன்லி சுத்தமான தண்ணியும் வேக வைத்த காய்கறி தான். சுவைக்கு கொஞ்சம் உப்பு காரம் சேர்த்திக்கிறேன். சுவைக்கு என்ன பண்ணிருக்கிறேன்? உப்பு காரம். ஆமா, ஏன்னா அது 10,000 ஆண்டு பழக்கம். என்னது? 10,000 ஆண்டு பழக்கம். 10,000 பழக்கத்தை எப்படிப்பா விடுறது? ஆக இந்த மனதை ஏமாத்திருக்கு உப்பு காரம் கொடுத்தங்காட்டி அது உள்ள போகுது. காப்பி குடிக்கிறதுக்கு, இட்லி போண்டா திங்கறதுக்கு, பஜ்ஜி திங்கறதுக்கு எதுவும் தேவையில்லை. என்னது? எது நாசமா போறதுக்கு எதுவும் தேவையில்லை. நாசமா போறதுக்கு எதுவும் தேவை. ஆனால்
அது நல்ல விதம். அது வந்து நல்லபடியா குறைந்த உணவுல, இப்ப இவங்க சொல்றது குறைந்த உணவு தான். இந்த குறைந்த உணவை கொடுக்கும் பொழுது மன திருப்தி வர்றதுனால, அதனால அதை ஏமாத்திருக்கு என்ன பண்றா, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறது, கொஞ்சம் காரம் போட்டுக்கிறது, கொஞ்சம் பீட்ரூட் போட்டுக்கிறது, கொஞ்சம் எலுமிச்சை பழ சுவை சேர்த்திக்கிறது, இந்த ருசியை தூண்டி விடுறது. ருசியை தூண்டி வச்சு நிறைய சாப்பிடும் நல்ல விஷயத்த, அதே குடலை சுத்தம் பண்ற உணவை நிறைய சாப்பிடுறதுக்கு மனதை ஏமாத்துறது. எப்படி மனதை ஏமாத்துறது? எதை சுத்தம் பண்றதுக்கு? குடலை சுத்தம். குடலை சுத்தம் பண்றதுக்கு கம்மியா பக்கான்னு சொல்லிட்டு நிறைய கொடுக்கறதுக்காக மனதை ஏமாத்த. நிறையாவும் போகணும். சீவக்கட்டை இருக்குது, சீவக்கட்டை திங்க முடியாது. அதனால இந்த காய்கறியில சீவக்கட்டை தான் நிறைய பொறுத்த. காய்கறி கீரையில சீவக்கட்டை, காய்கறி பீட்ரூட் இதெல்லாம் சீவக்கட்டை. அந்த சீவக்கட்டை என்ன பண்றோம்னா கொஞ்சம் உப்பு காரம் சேர்த்து நிறைய திங்க வச்சிடறேன். என்னது நிறைய சாப்பிட வைக்கிறோம். அது நிறைய திங்கிறப்ப என்ன ஆகுது, நேர சுத்தம் பண்ணிட்டு கீழே போயிடும். வேற சந்தேகம் இருக்கா? முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான், நேரமாச்சு, அவ்வளவுதான். முடிச்சுக்கலாம். சரி, எல்லாரும் சந்தேகம் இருக்கா? மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. அப்புறம் சாயங்காலம் பேசுவோம். அப்புறம் 12 மணிக்கு பேசலாம், அப்புறம் 2 மணிக்கு பேசலாம், 4 மணிக்கு பேசலாம், 8 மணிக்கு பேசலாம். சரியா? சரி. அப்புறம் பேசலாங்க. ரைட், நன்றி.